கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நிழல் ஊழியங்கள் காட் ஷேடோஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க காலடி எடுத்து வைக்க கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் அளவற்ற கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்வது போல கடந்த 5 மாதங்களில் நம்மை தாங்கின, நம்மை ஏந்தின, நம்மை சுமந்த, நம்மை தப்புவித்த, நம்மை வழி நடத்தின தேவன் இந்த மாதத்திலேயும் நம்மை நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை தப்புவிக்க, நீதியின் பாதையில் நம்மை நடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் வாழ்த்துதலோடு கூட இந்த 1ஆம் தேதியின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் துவக்கத்திலேயும் தேவ நிழல் ஊழியங்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிற வாக்குத்தத்த தீர்க்கதரிசன செய்தி உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த முழு நேரத்தையும் ஆளுகை செய்வாராக. ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஒலிபரப்பில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தொடர்ந்து நன்மையும் கிருபையை தொடர பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆதியாகமம் 24:48 அந்த வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாக்குத்தத்த வசனமாய் அறிவிக்க உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:48 பின்பகுதி, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலேயும் இதே பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆனாலும் ஆங்கிலத்திலே சற்று அதை பேரஃப்ரைஸ் பண்ணி அதை இணை வசனத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Genesis chapter 24 and verse 48 goes like this. And I bow down my head and worship the Lord and bless the Lord God of my master Abraham, which had led me in the right way to take my master's brother's daughter unto his son. I bless the Lord God of my master Abraham, which had led me in the right way. என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். பிரியமானவர்களே, இந்த ஜூன் 2025 நான் தீர்க்க தரிசன வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு உரைக்க விரும்புகிற வார்த்தை என்னவெனில், இந்த மாதத்தில் முடிக்கும் பொழுது அல்லது இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே, இந்த மாதத்தின் நடுவிலேயே உங்களுடைய வாயும் என்னுடைய வாயும் ஒரு காரியத்தை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறது, துதிக்க போகிறது. என்ன தெரியுமா? அது என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தவர், உங்களையும் நேர்வழியில் நடத்தி வருகிற நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமனுடைய ஊழியக்காரனாகிய, பிரதான ஊழியக்காரனாகிய, மூத்த ஊழியக்காரனாகிய, வேலைக்காரனாகிய எலியேசார் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன் என்னை நேர்வழியிலே நடத்தி வந்தார். Yes, the God of my master Abraham led me in the right way or in the perfect way. Hallelujah. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் அல்லவா? அன்றைக்கு எலியாசார் அதை சொல்லும்போது ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். அவரை தன்னுடைய தேவன் என்று அவன் உரிமை பாராட்டவில்லை. உரிமை பாராட்டக்கூடிய ஒருவேளை அவனுக்கும் அந்த தகுதியும் இருந்திருக்காது, அவன் அடிமையாக இருந்ததினாலே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நாம்
தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படிக்கு பாக்கியத்தை என்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய தினமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, பிதாவினுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் தகுதியையும் பாக்கியம் பெற்றுக்கொண்டோம். அவ்வண்ணமே எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு தேவனாய் இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் துவக்கத்திலே இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளிலே ரீங்கரிக்கட்டும், உங்களுடைய இதயத்திலே பதியட்டும். இந்த மாதம் நம்முடைய தேவன் நடத்தி கொண்டு வருகிறவர் அல்ல, நேர் வழியிலே the Lord who will lead you, who leads you in the right way. Hallelujah. ஆதியாகமம் 24:27 இதே எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அங்கே என்னை நேர்வழியிலே நடத்தி கொண்டு வந்தார் என்பது வாக்குத்தத்த வசனம். 48ஆம் வசனம். வந்து சேர வேண்டிய, போய் சேர வேண்டிய, சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன் என்னை கொண்டு வந்தார். எப்பொழுது கொண்டு வந்தார்? நான் பிரயாணம் பண்ணி வருகையில். ஆங்கிலத்திலே, Blessed be the Lord God of my master Abraham, who hath not left destitute my master of his mercy and his truth. I being in the way, the Lord led me to the house of my master's brethren. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை ஒருவேளை நாம் திரும்பி பார்ப்போமானால், எந்த சூழலிலே ஆபிரகாமுடைய தாசனாகிய வேலைக்காரனாகிய எலியேசர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் நம்முடைய வேதாகமத்தை மறுபடியும் ஆதியாகமம் 24க்கு திரும்பிக் கொள்வோம். அந்த வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, இப்போ தன்னுடைய ஊழியக்காரனை அழைச்சி ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை? பின்வரும் வசனங்களை நான் உங்களுக்கு அது விளக்கமாய் சொல்லிக்கொண்டு கடந்து போகிறேன். அப்போ என்னுடைய மகனுக்கு நீ ஒரு பெண்ணை பார்க்கணும். எங்க நீ பார்க்கணும்னா, அதாவது இப்போ நாம குடியிருக்கிற இந்த கானானியர் நடுவில் நம்ம பார்க்கக்கூடாதுப்பா. நீ என்ன செய்யணும்? என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துல போயிட்டு என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நீ பெண் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இப்படிதான் நீ செய்வேன், நான் சொல்றபடியே நீ பெண்ணுக்கு. ஏன்னா அப்போ அந்த நாட்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணிட்டு போனோம். அவன் எந்த பொண்ணை கொண்டு வராரு, யாருடைய மகளா இருப்பா, யாருடைய பிள்ளையா இருப்பான்ற விவரங்கள்லாம் ஆபிரகாமில் ஒரு வேலை பரிசோதிச்சு பார்க்க முடியாது. திரும்பவும் ஒரு போய் இதெல்லாம் செக் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆணையை பேர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி, இப்படிதான் நான் சொல்றபடிதான் நீ செய்வேன்றது எனக்கு நீ ஒரு ஆணையிட்டு கொடு, எனக்கு நீ ஓத் பண்ணணும், எனக்கு நீ சத்தியம் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாரு, இந்த பாரு நீ எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். நீ அதாவது எப்படி ஆணையிட்டு கொடுக்குமா, உன் கையை என் தொடையின் கீழ் வை. அதை அந்த நாட்களில் ஓத் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சிம்பிளாக இருந்தது. தொடையின் கீழே கையை வச்சு, இல்லை சத்தியமா உண்மையா நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு வேலைக்காரன் வாக்கு கொடுக்கிறார். எங்க இனத்தார் இடத்திற்கு தான் போவேன். அப்போ அவர் கேட்கிறார், இந்த எலியேசர் கேட்கிறார், வேலைக்காரன் கேட்கிறாரு, அவ்விடத்து பின் என் பின் இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தார், நீர் விட்டு வந்த தேசத்திற்கு உடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க அந்த தேசத்துக்கு போய் நீங்க பெண்ணை கூட்டிட்டு வான்றீங்க. ஒருவேளை நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்கும் பொழுது இல்லப்பா நாங்க தர மனதில்லைன்னு சொன்னா, இந்த கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் ஒருவேளை உங்க மகனை நான் பர்சனலா கொண்டு போயிட்டு அதை காமிக்கணுமா, என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு சந்தேகம் வருது. இந்த கேள்வி கேட்கிறார். மறுபடியும் ஆபிரகாம் சொல்றாரு, இதை பாருப்பா, நீ நான் சொன்னபடி தான் செய்யணும். என் குமாரனை மறுபடியும் நீ அங்கே அழைச்சி கொண்டு போகவே கூடாது. அதை நீ எச்சரிக்கையாரு. தப்பி தவறியும் அப்பேற்பட்டதான ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அப்பேற்பட்டதான ஒரு நிகழ்ச்சியை நீ ஃபிக்ஸ் பண்ணிடாத. உன்னுடைய வேலை என்ன? என் தேசத்துக்கு போகணும், என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரணும், சரியான இடத்திற்கு நீ போகணும், சரியான பெண்ணை நீ கொண்டு வரணும், அவ்வளோதான் உன்னுடைய வேலை. ஒரு வேளை அந்த பெண்ணு வர மனதா இல்லைன்னா, அப்போ அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புறது. பார், நான் சும்மா உன்னை அனுப்பலை,
நான் உன்னை அனுப்பினாலும் எனக்கு ஒரு காரியம் நிச்சயமா தெரியும். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், எனக்கு ஆணையிட்டு சொன்ன தேவன் உனக்கு உதவி செய்யும்படி, இந்த காரியத்தை உனக்கு சீர்படுத்தும்படி, இந்த காரியத்தை உனக்கு தெளிவாக்கும்படி, எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை முடிக்க என்னுடைய தேவன் ஒரு தூதன் அனுப்புவார்ப்பா. அதனால நீ தைரியமா போ. ஆனாலும் பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தா யானால், 8ஆம் வசனம், பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளே ஆகில். ஒரு வேளை நீ கூப்பிட்டு அந்த பெண்ணு வரலை, என்னுடைய அசைன்மெண்ட் என்ன, நீ போகணும், பெண்ணை பார்க்கணும், இன்னாருன்னு சொல்லணும், அந்த பெண்ணை நீ அழைச்சிட்டு வரணும், இவ்வளோதான். இதுக்கு மீறி அந்த பெண் வர மனதில்லைன்னா அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களா இருப்ப. சரி, இந்த ஆணையின்படி உன்னால் என்ன செய்ய முடியல, கேட்டாலும் அந்த பெண் வரலை, அதனால் நீ இதில் மறுபடி நீ பவுண்டு கிடையாது, நீ ஆணையை மீறினவன நீ மாற மாட்டே. இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். அங்கே மாத்திரம் மறுபடியும் சொல்கிறாரு, அங்கே மாத்திரம் என் குமாரை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். அப்போது திரும்ப அந்த மகனை கூட்டி கொண்டு போகக்கூடாது, அந்த பெண்ணை தான் நீ அங்கே அழைத்து கொண்டு வரணும். இதுதான் கண்டிஷன். திரும்ப சொல்கிறது, பையன்லாம் அங்கே வரக்கூடாது, பெண்ணை தான் நீ கூட்டிகிட்டு வரணும். வர மனசு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஆணையிலிருந்து நான் உன்னை எக்ஸ்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ என்ன செய்கிறாரு பார்ப்போம். அப்போது 10ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தான். இப்போ எழுந்து புறப்பட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவு வருது. அங்கே இடத்துல நிறைய பெண்கள் தண்ணீர் மொண்டு கொள்ள, அந்த துறவிலேருந்து மொண்டு கொள்ள வராங்க. இவர் ஒட்டகத்தெல்லாம் அந்த இடத்துல மடக்கி கொண்டு அவங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 24:12ஆம் வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்துள்ளோம். போகிற வழியில் அவருக்கு ஒரு ப்ரேயர், எஜமான் ஒரு வேலையை சொல்லிட்டார், அதை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், நான் தவறாக செஞ்சிடக்கூடாது, நான் தப்பாக செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறதுல அப்படி, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு, எனக்கு இல்லை, அவருக்கு நீங்கள் தயவு செய்யுங்க, அவரோட வேலையாக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். இப்போ ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிற பெண்ணுங்கள்லாம் வருவாங்க. ஆனால் இப்போ எந்த பெண்ணை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு தெரியல, எந்த பெண்ணை நான் ஈசாக்குக்கு நான் செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொறுப்பை என்கிட்ட ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. இப்போது அவருடைய வேலை நான் செஞ்சு தான் ஆகணும். இப்போது தண்ணீர் மொண்டுக்குள்ளே வர பெண்களில் அந்த பொண்ணு எனக்கு என் ஒட்டகத்துக்குன்னு தண்ணீர் வாக்குறாலோ அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு நான் தீர்மானிக்கிறது, எனக்கு ஒரு அடையாளம் காண்பி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். அவன் இப்படி சொல்லி முடிக்க முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இதுதான் ஸ்டோரி. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இப்போது ட்ரை பண்ணுறாரு, ஒருவேளை இந்த பெண்ணாக இருப்பாளா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, ரூபவதியாக இருக்கான்னு ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போம், தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு இவள் தான் சரியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தால். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லை என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். இப்போ இது கேட்டு சொன்னபடியே நடக்குது. அவரோட அடையாளத்தை கேட்குறாரு. இந்த பெண்ணும் அங்கே எலியேசாருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வாக்குறான். நீ யாருடைய மகள்? இப்போது இதை பார்த்துட்டோன்னா அடுத்த கேள்வி ஜெபத்தோடு கேட்கிற, யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா? நெக்ஸ்ட் கேட்குறாரு. தண்ணியும் கொடுத்துட்டான். இப்போ அடுத்த நேரடியாக போகாமல் ஒரு கேள்வி கேட்கலாம், நீ யாருடைய பொண்ணுமா, உங்கள் வீட்டில் நான் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்கும் பொழுது
எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்போ அவங்களும் உடனடியே சரி வந்து தங்கலாமே, வைக்கோலும் இருக்குது, தீவனமும் இருக்குது, ஆட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீங்கள் தீவனத்தையும் கொடுக்கலாம்னு சொல்லிடுறான். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு 27ஆம் வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். முதல் முறை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். 27ஆம் வசனத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எப்பா சரியான டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டிய வீட்டுக்கு நேரே நான் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. உண்மையாகவே என் எஜமான் மேலே நீங்கள் வச்சிருக்கிற கிருபையும் உண்மையை நீங்கள் விட்டு விளக்கவில்லை ஆண்டவரே. நான் இப்படியோ வந்து தேடினாலும் நீங்கள் அது எல்லாத்தையும் ரைட்டாக செஞ்சிட்டிங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிக்கிறான். அந்த பெண்ணோடு இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டியில் இருந்த அந்த மனிதனிடம் ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த இந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி இந்த மனிதன் என்னோடு பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவருகே ஒட்டகங்கள் அண்டியில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரம், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டை வைத்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனம் போட்டு அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களுக்கு, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போது ஆபிரகாமனுடைய ஊழியக்காரன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறார். 35ஆம் வசனத்தில், தன்னுடைய எஜமான ஆபிரகாம் கர்த்தர் சீமான் ஆக்கியிருக்கிறார், அவருக்கு ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரி ஒட்டகங்கள் கழுதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போது சாராள், அதாவது ஆபிரகாமனுடைய மனைவியாக சாராள் இறந்து போயிட்டாங்க. இப்போது 90 வயதில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பேர் வந்து ஈசாக்கு. அப்போது ஈசாக்கு தான் எல்லாவற்றுக்கும் இப்போ வந்து சுதந்திரவாளியாக இருக்கிறான். இப்போ என்னுடைய எஜமான் என்ன சொல்லியிருக்கார், போய் இந்த தேசத்தில் இங்கெல்லாம் நீ பெண் எடுக்கக்கூடாது, நீ அங்கே போய் பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையை அனுப்பியிருக்கார். அப்போ எல்லா காரியத்தையும் வந்து திரும்ப நான் அப்படி தான் வந்து இப்படி செஞ்சேன், எனக்கு இந்த ஆணையெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தெல்லாம் ஒரு விலைக்கு சொல்லும் பொழுது, இப்படி வந்தேன், இந்த பெண்ணை பார்த்தேன், தண்ணீர் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அடையாளம் கேட்டேன், அந்த பெண்ணும் தண்ணீர் கொடுத்தா, என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தா. திரும்ப அவளுடைய அதை சொன்னதெல்லாம் ரீஃப்ரேஸ் பண்ணுறாரு. மறுபடியும் 48ஆம் வசனத்தில் போட்டு தலை குனிந்து, அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பேத்துவேலின் மகள் என்றால். அப்பொழுது அவளுக்கு காதனையும் அவள் கைகளில் கடன்களையும் போட்டு, இது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, இதை பாருமா வச்சுக்கோமா, நான் கொடுக்குறேன், இதோ இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், இப்பொழுது நீங்களும் என் எஜமானும் தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாலும் நோக்கி போவேன். 50ஆம் வசனத்தில் லாபான் தெளிவாக சொல்கிறாரு, இந்த காரியம் கர்த்தரால், லாபானும் பெத்துவேலும் அவங்களுடைய அண்ணனும் அவங்களுடைய அப்பாவும் சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பிரியமானவர்கள், அதுக்கப்புறம் ரெபேக்காள் எலியாசார் கூட ஈசாக்குக்கு மனைவியாக இருக்கும்படி கடந்து போகிறாள். கதை தொடர்கிறது. பிரியமானவர்களை, ஒரு நீண்ட பகுதி, நீண்ட அறிமுகம். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொன்னான். பிரியமானவர்களே, நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நேர் வழியில் நடத்தி வருகிறவர் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு அவனுடைய ஜபத்தை கேட்டு அந்த வார்த்தை ஆடல்கள்லாம் பார்க்கும் பொழுது, என் தேவன் என்று ஒருத்தனை ஆபிரகாமின் தேவனை சொல்லிக்கொள்ளவே இல்லை. அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, அவருக்கு தான் தேவன், எனக்கெல்லாம் தேவனான்னு தெரியல, ஆனாலும் வேண்டிக் கொள்கிறாரு. அவர் அட்ரஸ் பண்ணும்போது காட் ஆஃப் ஏப்ரஹாம் சொல்கிறார். பிரியமானவர்கள், நீங்களும் நானும் யார்? அப்படி நாம் அந்த தேவனுக்கு அந்நியர்கள் அல்ல. மறுபடியும் ஏற்கனவே சொன்னது போல, the moment we received Lord Jesus Christ, யாவே தேவன் நம்முடைய பிதாவாய் மாறிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் யாவே தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? தகப்பன் பிள்ளை, தகப்பன் மகள் என்கின்ற உறவு. ஹல்லேலூயா. என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட ஜெபத்தை இயேசுவானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹல்லேலூயா, என் பிதாவினிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். என் மூலம்
அதிகமாய் நீங்கள் என் பிதாவினிடத்தில் கேளுங்கள், கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம புத்திரராய், நம் புத்திரிகளாய் இருக்கிறோம். குமாரர் குமாரத்திகளாய் இருப்பதினால் நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் நமக்கு கேட்கிறதை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். ஆபிரகாமை நேர்வழியில் நடத்த முடியுமானால், ஆபிரகாமின் ஊழியக்காரனை கர்த்தர் நேர்வழியில் நடத்த முடியுமானால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நேர்வழியிலே நடத்துவது எம்மாத்திரம், அது எவ்வளவு நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நான் அடிக்கோடிட விரும்புகிறேன். ஈவன் திஸ் மந்த், எந்த வழியிலே நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எந்த வழியிலே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, எந்த பாதையை எடுக்கிறது என்று நீங்க ஒருவேளை குழம்பி போயிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை நேர் வழியிலே நடத்துகிற தேவன், சரியான வழியிலே நடத்துகிற தேவன் என்பதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். தேவன் நம்மை எப்பொழுதுமே தவறான வழியிலே நடத்துகிறவரே அல்ல. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்படி நம்மை தேவன் நடத்துகிறார், எதற்காக நடத்துகிறார், எவ்வழியிலே நடத்துகிறார், எங்கே கொண்டு போய் விடுகிறார் என்பதை அநேக வேத வாக்கியங்கள் உண்டு. நமக்கு தெரிந்த ஒரு சில வசனங்களை சுட்டிக்காட்டி நான் கடந்து போகிறேன். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி நடத்துவாராம்? தன் கண்ணை வைத்து நடத்துவாராம். இரண்டாவது, எவ்வட்டுமாய் அவர் நடத்துவார், எத்தனை காலம் அவர் நடத்துவார்? சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம், unto the end. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மட்டுமா நடத்துவாருங்க. 30 வயசு 40 வயசு அத்தோட முடிச்சு வரண்டல்ல, உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? கண்ணை வைத்து. எப்படி, எவ்வளவு தூரம் நடத்துவார்? எம்மட்டும் நடத்துவார், உங்களுடைய முடிவு பரியந்தம். 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். எங்கே நடத்துகிறார்? நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய, ஆங்கிலத்தில் ஹாபிடேஷன் இருக்கு. ஹாபிடேஷனா அங்கே தங்குற இடம். அப்போ அவர் கண்ணை வைத்து நடத்துகிறார், முடிவு பரியந்தம் நடத்துகிறார். நீங்க போய் அலைந்து திரிவதற்கல்ல. அங்க பார்த்தீங்கன்னா 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அவங்க அலைந்து திரிகிறாங்க. தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைந்து திரிகிறவர்களை அவர் எப்படி நடத்துகிறாராம்? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, போய் செட்டில் ஆகக்கூடிய இடத்துக்கு சேர அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 48:17 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தா இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ கர்த்தர் நடத்தும் பொழுது எந்த காரணத்துக்காக நடத்துறாரா? பிரயோஜனமா இருக்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படி உன்னை போதித்து நடத்துகிறார். உன்னுடைய பிரயோஜனத்துக்கு தாங்க நடத்துறாரு. நீங்க எவ்விதத்திலையும் பிரயோஜனப்படணும். டு டீச். முதலாவது 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல போதித்து கண்ணை வைத்து நடத்துவேன். இங்க உங்களுக்கு பிரயோஜனமானது சொல்லி நான் நடத்துவேன். அப்போ ஒரு நடத்துற வழிகள்ல, அவர் நடத்துற விதங்கள்ல எத்தனை காரியங்கள் இருக்கு பாருங்களேன். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாது நீருற்றை போலும் இருப்பார். அப்போ ஏன் நடத்துறாரு? எப்படி நடத்துறாரு? எந்த லக்குக்கு நேரே நடத்துறாரு? பாதை ஒருவேளை கடினமாக இருக்கலாம், பாதை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், பாதை ஒருவேளை என்ன சொல்கிறா வறட்சியின் பாதையாக இருக்கலாம். ஆனால் அவர் நடத்த நித்தமும் நடத்தும் பொழுது என்ன நடக்குது? வறட்சியான காலத்திலே உன்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்கும்படி நடத்துகிறார், எலும்புகளை நினைவுள்ளதாக்கும்படி நடத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போல் இருக்கும்படிக்கும் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். உங்களை ஒரு நிலையான வாசஸ்தலத்திற்கு நேரே, தாபரிக்கும் ஸ்தலத்திற்கு நேரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நடத்துகிறார். போதித்து நடத்துகிறார். பிரயோஜனமானவைகளை சொல்லி சொல்லி நடத்துகிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிற. மறந்து போக வேண்டாம். ஆபிரகாமினுடைய தேவன் என்னை நேர்வழியாய் நடத்துகிறவர், என் தேவன் என்னை நேர்வழியாய் நடத்துகிறவர் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்போ சொன்ன ஒரு சில வசனங்களில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரிக்கப்படும், என் வழியில் நான் போகாமல், என்னுடைய யோசனையின்படி நான் நடக்காமல், நான் என்ன செய்கிறேன், சுய புத்தியில் சாய மாட்டேன், ஏன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் நம்பிக்கை அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமான உறுதியான செவ்வையான பாதையில் நேர் வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் நம்மை நடத்துவது? பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஊழியர்காரர்களை மூலமாய், மோசேயின் மூலமாய் நடத்தினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நம்மை நடத்துவது யார் தெரியுமா உங்களுக்கு? யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்றாடம் அனுதினம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சூழலிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்திற்கு செவி கேட்கும் பொழுது நம்மை நேர் வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, அவருடைய சத்தத்தை இது வழி இதுவே, இதில் நட என்று அந்த சத்தம் காதுகளிலே துணிக்குமா. நீங்கள் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்திய வழி தானே, நேரு வழி, சத்திய பாருங்க. யோவான் 16:13 சொல்லுகிறது, சகல சத்தியம். சத்தியம் என்பது மாறா தன்மை கொண்டது. சத்தியம் இஸ் த ரைட் வே. சத்தியம் தான் உண்மையான வழி, அது தவறான வழி அல்ல. சத்தியத்தில் நடந்துட்டீங்களா போது எல்லாமே நன்மையானதாய் முடியும். இப்போ புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிற உங்களையும் எங்களையும் யார் நடத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் இல்லையா? ஒருவேளை இடமாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகனுடைய காரியத்திலே தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறானோ, நமக்கு ஒரு வேலை விஷயமோ, இல்லை பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, நம் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, கல்லூரி சேர்க்கிறது, பள்ளியில் சேர்க்கிறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது, எந்த வழியில் போகிறது, எந்த டைரெக்ஷனில் போகிறது, நமக்கு பல நேரங்களில் நமக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை நற்றாற்றில் விடுகிறவர் அல்ல, குழப்பத்தில் விடுகிறவர் அல்ல, எங்கேயோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொண்டு நீ எப்படி வேணா போன்னு விடுற தேவன் அல்ல. நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் குருடரை அறியாத வழிகளில், தெரியாத பாதைகளில் நடத்துகிற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குருடரை நடத்துறவங்க குருடரை நீங்கள் போங்க, கூகுள் மேப் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கையை பிடிச்சிட்டு ஒரு கைடு பக்கத்தில் வேணுங்க. தவறாக போனாங்கன்னா அவங்க ட்ராக்ல விழுறாங்களா, கீழே விழுறாங்களா, யாரும் பிடிச்சிட்டு போனால் தானே தெரியும். அப்படி தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிற. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது தெரியல, குருடராக இருக்கும், தெரியாத வழியாக இருக்குது, அறியாத பாதையாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு வாக்குத்தத்த வார்த்தை, எப்பேற்பட்ட மனநிலையோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லும்படி உணர்த்துகிறார். மகனே, மகளே, ஆபிரகாமின் தேவனாகிய நான் உன்னை நேர் வழியிலே நடத்துவேன். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் உன்னை செவையான பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா! எப்படியெல்லாம் நடத்துவார்? ஒரு ஊழியக்காரர் மூலமாக நடத்தலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நடத்தலாம், ஒரு பாடலின் மூலமாக நடத்தலாம், உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கலாம். ஹல்லேலூயா! ஒரு குடும்பத்தார் மூலமாக நடத்தலாம், தீர்க்க தரிசனம் மூலமாக நடத்தலாம். பல விதங்களிலே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். காரியம் என்ன? கர்த்தர் உங்களை ஒரு நித்தமும் நடத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் கைட் பண்ண விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திலே ஒரு 3 பாடங்களை நேர் வழியிலே நம்மை தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாக்குத்தத்தம் என்ன? எலியாசார் சொன்னது போல அவர் நம்மை நேர் வழியிலே நடத்துகிற தேவன். உங்களையும் என்னையும் நடத்துவார். ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதத்தின் முடிவிலே நீங்கள் அதை நிச்சயமாய் சொல்லுவீர்கள். ஆனால் 3 சத்தியங்களை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே எலியாசாருடைய பயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எலியாசார் யார்? ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை போல தான் இருந்தான். ஒருவேளை இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பாகவோ அல்லது ஈசாக் வருவதற்கு முன்பாகவோ ஒருவேளை எலியாசார் என்னுடைய வாரிசா இருக்கட்டும் என்றே தேவனிடத்திலே ஆபிரகாம் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அப்போ எல்லாவற்றுக்கும் மூத்தவனா இருக்கிறான். அப்போ எலியாசார் ஒரு விதத்தில் ஆபிரகாமுக்கு குமாரனாகவும் இருக்கிறான். நல்ல கவனிங்க, ஆபிரகாமனுடைய குமாரனை போல் இருக்கும் எலியாசாரை தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் வழி நடத்த கூடுமானால்
நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு சத்தியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நாம், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச கூட்டத்தாராகிய நாம், பெரியோரை பார்த்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நேர் வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் எலியேசாரை நேர் வழியிலே நடத்தக்கூடும். ஆனால் உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நிச்சயமாகவே நேர்வழியிலே நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தான் இதிலே பயனடைகிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சபடி காரியம் நடக்குது. அப்போ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நேர்வழியினை நடத்துவதினால் அதன் நிமித்தம் குடும்பத்திற்கே நன்மையும், குடும்பத்திற்கே சந்தோஷம், குடும்பத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கவலை நம்மில் அநேகர் பெற்றோராக இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அடுத்த சந்ததியை குறித்து எப்படி போவாங்களோ தெரியல, அவங்க காரியம் என்ன ஆகுமோ தெரியல. நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஆபிரகாமுடைய சொந்த குமாரன் ஈசாக்கு, அவனுடைய காரியம் செட்டில் ஆகணும், சரியான பெண் அமையணுன்றது ஆபிரகாமுடைய விருப்பம். இன்னொரு பக்கம் ஆபிரகாமுக்கு ஒருவேளை பிறக்காத குமாரனாக இருக்கிற எலியேசாரை தேவன் சரியான வழியில் நடத்தணும். ஒருவன் வேலையாய் போயிருக்கிறான், ஒருவன் இங்கே காத்து கொண்டிருக்கிறான். அவன் வேலையாய் போகும்போது கர்த்தர் அவனை நடத்தினால் அதன் நிமித்தம் எலியேசாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய எஜமானுடைய வேலை நிறைவேற்றினவனாக மாத்திரமல்ல, அவன் திரும்ப வரும்பொழுது தகப்பனும் மகனும் மகிழ்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். ஏனென்றால் சரியானபடி தேவன் அன்றைக்கு எலியேசாரை, அந்த ஊழியக்காரனை நடத்தினபடினால். ரெண்டு விதத்தில் நான் பிள்ளைகளை தான் பார்க்குறேன். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு வரன் கிடைக்கிறது. ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகிய எலியேசாருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் நேர் வழியிலே இந்த மாதத்திலே உங்களை நடத்தி இயேசுவின் நாமத்தில் 2 குறிப்பான தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றோரிடத்திலே, பெரியவர்களிடத்திலே நான் உரைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு சரியான வரனை கண்டுபிடிக்க நேர்வழியிலே நடத்தினது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அவர்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பிரயாசம்? ஆபிரகாம் எடுத்த பிரயாசம் என்ன? ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறான், தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை அனுப்புகிறான். அந்த ஊழியக்காரனுடைய பிரயாசம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா ரபா ஷனா ஹதீனமா. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுவது நிச்சயம். எப்படி? நேர் வழியிலே, சரியான வழியிலே, உத்தமமான வழியிலே நடத்துவார். கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபத்தோடு கூட பிரயாசம் பண்ணுங்க, கர்த்தரை நம்பி பிரயாசப்படுங்க, கர்த்தருடைய வழிகளிலே, கர்த்தருடைய பிரமாணத்தின்படியே நீங்கள் பிரயாசம் பண்ணுங்க. உங்கள் நிமித்தம் நீங்கள் போகலை, உங்கள் வேலைக்காரன், ஒருவேளை உங்களால் சிலர் இடத்துல போக முடியாமல் இருக்கலாம். சில இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, சில இடத்துல என் பையனுக்கு செட்டில் ஆகணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருப்பீங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் ஒரு தூதனையே அனுப்பி, கர்த்தர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்காக நிறுத்தி, கர்த்தர் ஒரு மனுஷனை உங்களுக்காக பேசும்படி செய்து, கர்த்தர் ஒரு சிப்பந்தியை உங்களுக்கு முன்பாக நிற்கும்படி செய்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, நாட் ஜஸ்ட் மேரேஜ், அது ஒரு ஜாபாக இருக்கலாம், குடும்பத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்க்கிற ஒரு நன்மையாக இருக்கலாம், தடைபட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியம் நடப்பதற்கு நான் இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு 3 சத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு விசுவாசித்து அபியாசப்படுத்த வேண்டிய அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய 3 சத்தியங்களை என்னால் கவனிக்க முடிந்தது. சுருக்கமாக அந்த சத்தியங்களை சொல்லி நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அதன்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகணும், காரியம் வாய்க்கணும். நம்பர் 1, அங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த பகுதியில் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அப்படிதான் அறிக்கையிடுறார். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை நேர்வழியிலே நடத்துகிறார் அல்லது
ஆபிரகாமையும் எலியேசாரையும் நேர்வழியிலே நடத்துகிறதுக்கு காரணம், முதலாவது ஆபிரகாமோ அல்லது எலியேசாரோ அல்ல, அது முழுக்க முழுக்க தேவ கிருபை, தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ உண்மை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறார், நான் இருப்பதும் நான் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன், வேறொன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை விருதாவாய் போகவில்லை. நான் யார்? இந்த ஊழியம் செய்கிறது எல்லாமே அவருடைய கிருபை தாங்க. அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினாலே நாம் உயிர் வாழ்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்று நாம் ஒரு அணுவும் ஒரு இமையும் அசைய முடியாது, இந்த பக்கம் செய்ய முடியாது. அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டதும் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நாம் பிரதானப்படுத்த வேண்டிய காரியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், ஒரு காரியத்திற்காக கர்த்தரை துதிக்க போற்ற வேண்டும். அதே தான் அந்த ஊழியக்காரன் செய்தான். என் எஜமான் ஆபிரகாம் சீமானா இருப்பதினால் அல்ல, அவனிடத்துல நிறைய ஒட்டகங்கள் இருப்பதினால் அல்ல, அவனிடத்துல நிறைய கால்நடைகள் இருப்பதினால் அல்ல, அதனாலெல்லாம் அந்த காரியம் வாய்க்கலைங்க. ஒரு பணக்காரர் இருந்ததுனால அந்த காரியம் வாய்க்கலை. ஏன் தெரியுமா அந்த காரியம் வாய்ச்சது? அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் எஜமானை விட்டு நீக்கவில்லை. இன்றைக்கு அழுகையோடு கூட நான் சொல்ல முடியும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மேல் வச்ச அன்பு, அவர் நம்மேல் பாராட்டுற கிருபை, அவர் நம்மேல் பாராட்டுற இரக்கம். தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படும் தயவுதானே கிருபை. கிரேஸ் இஸ் நத்திங், an unmerited favor upon an unqualified or a disqualified one. தகுதியே அற்றவனாய் பாவியாய் இருந்த என்னை ரட்சிக்கும்படி இயேசு வந்தார். நம் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு நமக்காக மரித்தார். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய பெருமை, என்னுடைய பிரஸ்தாபம், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் யாரை நேர்வழியிலே நடத்துவார் தெரியுமா? யாருடைய காரியம் வாய்க்கும் தெரியுமா? யாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நேர்வழியாய் செவையான வழியில நடத்துவார் தெரியுமா? யார் கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் முன்னிறுத்துகிறார்களோ அதுதான் என்ன நடத்துது, அதுதான் என்ன காக்குது. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உங்கள் கிருபை தான் என்னை வாழ்க்கையில் எல்லாம் எத்தனையோ பாடல்கள் எனக்கு நினைவில் வருகிறது. உங்கள் கிருபை தான் என்னை வாழ வைத்தது. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதையா. அந்த ஊழியக்காரன் எலியேசார் அதை அறிந்திருந்தான், அதை அறிக்கை செய்தான். இன்றைக்கு நீங்களும் நானும், do we glorify, do we praise God for His grace and mercy, for His grace and faithfulness? அவருடைய கிருபை நிமித்தம். number one, he leads him in the right way because of his mercy and truth to Abraham. ஆபிரகாமின் மேல் அவர் வைத்திருந்த, அவர் பாராட்டின இரக்கத்தினாலும் உண்மையினாலும் அவர் நேர் வழியிலே நடத்தினார். கிரியையினால் அல்ல, நம்ம பிரஸ்தாபத்தினால் அல்ல. முதலாவது. இரண்டாவது, அவர் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரனை பார்த்துப்பார், திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார். நான் குடியிருக்கிற காணியானவருக்குள்ளே நீ பெண் எடுக்காம என் இனத்தாரிடத்திலே. அது எதை காண்பிக்கிறது? கானானியர் உலகத்தை காண்பிக்கிறது, உலக ஸ்நேகத்தை காண்பிக்கிறது. எகிப்து ஒரு விதமான உலகம் என்றாலும் கானானுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. அது இன்னொரு பக்கமான சபிக்கப்பட்டது, அந்த உலகத்தை சார்ந்தது. அப்போ தேவனுடைய காரியத்தில் அவன் ஏற்கனவே பிரித்து எடுக்கப்பட்டவன். அப்போ யோசிச்சு பார்த்தா, இனத்தாரிடத்தில் பிரிந்து வந்தான், ஆனால் கானானியரிடத்துல பெண் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அங்கேயும் பெண் எடுக்கலாம், ஏன் ஊர் வரைக்கும் ஆள் அனுப்பணும்? நல்ல பெண்கள் இருந்திருக்கலாம், அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் கானானியரை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், இந்த உலக மனுஷரை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். உலக வழிபாடு செய்கிறவர்கள், கானானியருடைய ஆவி என்று நம்ம வாசிக்கிறோம், ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், அதை விட்டு பிரிந்திருக்கணும். முதலாவது, நம்பர் ஒன், Abraham was dependent on sure mercies of God. இரக்கத்தை உண்மையும் சார்ந்திருந்தவன் மாத்திரமல்ல, அவன் தன்னை பிரித்து எடுத்தவன், தன்னை வேறு பிரிந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். He separated himself from the rudiments, fashions, traditions, உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய வழிமுறைகள், உலகத்தினுடைய வேஷங்களுக்கு அவர் விலகி இருந்தார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மனம் புதிதாகிறது, நாம் மறுரூபம் ஆகிறது எப்படி? இந்த உலகத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை நாம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்துக்கு விலக்கி இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் அங்கே பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி, அப்போ தன்னுடைய மகனுக்கு பெண் எடுக்கிற விஷயத்தில் இப்படி தான் நான் எடுப்பேன், என்னுடைய இனத்தில் தான் எடுப்பேன்றது அர்த்தம் என்ன? ஜாதி வெறிய அல்ல. அது தவிர சில பேர் தான் ஜாதியில் எடுக்கிறேன், இல்லை இல்லை இல்லை,
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தர் சொன்னபடி நடக்கிறான். உலகத்தோடு கலக்காமல் தன் இனத்தாருன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தான் என்னுடைய ஐக்கியம் இருக்கும். அப்படியானால் மற்றவங்களை வெறுத்துட்டான்னு அர்த்தம் அல்ல. தான் கூட்டம், தன்னுடைய மக்கள், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இது. உலகக்கும் உலகத்தான் ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கலாம், உலகத்தானாக இருக்க முடியாது பிரியமானவர்கள். அதுதான் அங்கே செப்பரேட்டட் லைஃப். ஹல்லேலூயா. கானானியரிடத்திலே பெண் கொள்ளாமல் என்னினத்தாரிடத்திலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலகத்தோடு கூட ஒன்றி எல்லா விதத்திலும் ஐக்கியப்படுகிறோமா? அப்படி இருக்கையிலே நம்முடைய வழி நேர்வழியிலே போவதற்கு வாய்ப்புகள் குறைவு இல்லை என்றே சொல்லுவேன். யாரை நேர்வழியிலே நடத்துவார்? அவருடைய இரக்கங்களையும் உண்மையும் சார்ந்திருக்கிறவர்களை. யாரை கர்த்தர் நேர்வழியிலே நடத்துவார்? உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்பவர்களை. மூன்றாவது, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தரும் என் சந்ததிக்கு கேள்வியெல்லாம் கேட்கும்போது இது எப்படி ஆகும், பெண்ணும் வருவாளா மாட்டான்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து இந்த குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்படியானால் இங்கே அவர் எதை சார்ந்திருக்கிறார்? அந்த பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது என்னிடத்தில் இப்படி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், என்னோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன், என்னை அழைத்த தேவன், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பெறுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒரு சில வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இப்படிதான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏன் அங்கே போன்னு சொல்றார்? இல்லப்பா, ஆண்டவர் எனக்கு இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏன் தூதன் அனுப்புவாருன்னு எலியாசாட்ட சொல்ல முடியுது? ஏன்னா ஆண்டவர் அப்படி ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ எதை அவன் சார்ந்திருந்தான்? கர்த்தர் அவனுக்கு சொன்ன உடன்படிக்கை அல்லது வாக்குத்தத்தத்தை அவன் சார்ந்திருந்தான். யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அன்றைக்கு 10 வேவுகாரர்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே வேவு பார்க்க போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் ராட்சதர்களாக இருக்கிறார் என்பதை கண்டு ஐயோ போகவே முடியாது என்று ஒரு பொய்யான துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது அப்போது யோசுவா சொன்னது என்ன? காலேபும் யோசுவாவும் சேர்ந்து அதில் யோசுவா சொன்னது என்ன? ஏன் பயப்படுறீங்க? நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தோம்னு கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்துருவார், எளிதெல்லாம் நம்ம ஜெயிச்சலாம். எதை அவர் வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். இதுக்கு ஒருவேளை தூர பிரயாசப்பட்டாலும் விசுவாசிக்க வேண்டுமானாலும் அவங்களோட சண்டை போட வேண்டுமானாலும் பரவாயில்ல, அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு போதும். அப்போசிஷன் மே பி கிரேட். தாவீதுக்கு முன்பாக கோலியாத்தினுடைய ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிறான். ஆனால் தாவீது கோலியாத்தினுடைய மகத்துவத்தை பார்க்கல, தனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை அறிந்தவனாக இருந்தான். அதுதான் இங்கே நடக்குது. ஆபிரகாமுக்கு தெரியும் ஈஸி டு கெட் அ கேர்ள் ஃப்ரம் தேர். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நான் சார்ந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் நம்பியிருக்கிறேன். பிரியமானவர்களே, 3 காரியங்கள் என்னால் இதில் பார்க்க முடிந்தது. அடிப்படையான விஷயங்கள் சொல்லப்போனால், முதலாவது கர்த்தருடைய இரக்கத்தையும் உண்மையும் நம்பி இருந்தவன். எல்லாம் அவருடைய இரக்கம்தாங்க, அப்படி சொல்ல முடிகிறது அவங்களால. அது மாத்திரமில்லை, இரண்டாவது எல்லாரோட ஃபெல்லோஷிப், எல்லாரோட ஐக்கியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளோடு என்னோட ஐக்கியம் இருக்கும். மற்றவங்களை நேசிப்பேன், மற்றவங்களுக்கு அன்பு பாராட்டுவேன். ஆனால் மை ஃபெல்லோஷிப் இஸ் வித் த சில்ட்ரன் ஆஃப் லைட். ஹல்லேலூயா. அதுதான் காமிக்கிறது. இப்போ வேறு பிரிந்து வாடும் வாழ்க்கை. மூன்றாவது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அவருடைய சொல்லிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை கர்த்தர் நேர்வழியிலே ஏன் தெரியுமா நடத்தினார்? ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு தெரிந்திருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய இரக்கத்தை சார்ந்திருந்தவன், தேவனுடைய மகா தயவை சார்ந்திருந்தவன். அது மாத்திரமல்ல, கானானியரிடத்தில் பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லும்பொழுது யாரிடத்துல சேரக்கூடாதோ அவங்களோட விலகி இருந்து யாரிடத்திலே சேர வேண்டுமோ அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தவன். அபவுட் யுவர் கம்பெனி, சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஹவ் இஸ் யுவர் கம்பெனி? கர்த்தர் உங்களை யாரை நேர்வழியில் நடத்துவார்? கன்ஃபியூஷன் இல்லாமல் நடத்துவார். இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துச்சு. என் பெண் கல்யாண விஷயத்தில், பையன் கல்யாண விஷயத்தில், வேலை விஷயத்தில் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க ஆண்டவர் விடலை, ஒரு தவறான பாதையிலையும் போக விடலை. எல்லாமே கரெக்டாக ஆண்டவர் செஞ்சார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். எல்லாவற்றையும் பக்காவாக நடந்தது. சொல்லி முடிச்சோன்னா அங்கே லாபான்னு பெத்துவேல் என்ன சொல்கிறாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலன் பலம் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் பிரியமானவர்கள். எப்பொழுது கர்த்தர் உங்களை நேர் வழியிலே நடத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை நேர் வழியில் நடத்த வேண்டுமானால் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன?
இரக்கத்தையும் உண்மையும் பிடித்து கொண்டு அதை சார்ந்திருப்போம். உலக வேஷங்களுக்கு, உலக மக்களுக்கு, உலக காரியங்களுக்கு பிரிந்திருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தையே நம்பியிருப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லப்படுகிறது. நான் மாற்றி சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள், என் தேவன் ஆபிரகாமின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை நேர்வழியிலே நடத்தினதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது ஸ்தோத்தரிக்க தொடங்குங்க. ஸ்டார்ட் blessing him, start praising him. I will bless the Lord God who is my God, not just the God of Abraham. I'll bless my Lord God because He is leading me, or He has led me in the right way, perfect way. Hallelujah. இந்த மாதத்திலே இதுவே உங்களுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, வாயின் அறிக்கையாகும், உங்களுடைய சாட்சியாக மாறும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை நாங்கள் ஒருவரும் காண உதவி செய்த தேவன் தாமே. அன்றைக்கு ஆபிரகாமினுடைய ஊழியக்காரரை நேர்வழியிலே நடத்தக்கூடுமானால், இன்றைக்கு உடைய ரத்தத்தினாலே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், இன்றைக்கு உடைய குமாரர் குமாரத்தி என்று அழைக்கக்கூடிய ஸ்தானத்தை பெற்ற நாங்கள், ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கும் போது, உடைய இரக்கத்தையும் உம்முடைய உண்மையே நம்பி இருக்கும் பொழுது, உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வாழும் பொழுது, கர்த்தாவுடைய வாக்குத்தத்தங்களை மட்டுமே நம்பி நாங்கள் ஆண்டவரை பிரயாணிக்கையில் கர்த்தர் எங்களுடைய காரியத்தை வாய்க்கும்படிக்கு உலகத்தை ஆண்டவரே அன்றைக்கு லாபானும் பேத்துவேலும் சொன்னது போல இதற்கு இடையே யாரும் நிற்காதபடிக்கு, இதற்கு குறுக்கே யாரும் நிற்காதபடிக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை நீர் நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீர் ஆண்டவரே. எங்களை நேர் வழியிலே நீ நடத்தி எங்களை ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை சித்திக்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஜனத்தாரோடு இடைப்படும் ஐயா, இந்த ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை அவர்கள் ருசிக்க நேர் வழியிலே சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன் என்னை நேர் வழியிலே நடத்தி வந்தார். உங்கள் தேவனும் இந்த மாதத்தில் உங்களை நேர் வழியிலே நடத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பண்ணுவார், துதிக்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஷாலோம்.